யோ த்ரில்லர் ஃபேன்ஸ் அண்ட் டொவினோ தாமஸோட ஃபேன்ஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு வழியா ஐடென்டிட்டி படம் பார்த்துட்டு வந்தாச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டொவினோ தாமஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்னே சொல்லலாம். படம் ஃபுல்லாவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சும்மா என்கேஜாவே போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பார்த்தரலாம். பொண்ணுங்களை வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ற ஒருத்தனை யாரோ கொண்டுறாங்க. அவனை யாரு கொன்னா, எதுக்காக கொன்னாங்க, அதுக்கு பின்னாடி நடக்கிற கதை தாங்க இந்த ஐடென்டிட்டி படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். இதுல டொவினோ தாமஸோட கேரக்டர் சூப்பரா இருக்கும். த்ரிஷா தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர்னே சொல்லலாம். எதற்கும் துணிந்தவல்ல வில்லனா நடிச்ச வினய் தாங்க இந்த படத்துலயும் வில்லனா நடிச்சிருந்தாரு. சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. இன்டர்வல் பிளாக்ல வர ட்விஸ்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கண்டுபிடிப்பீங்களான்னு தெரியல. படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. மலையாள படம்னாலே டீகோடி ஹிடன் டீடைல்ஸ் அதிகமா இருக்கும். இந்த படத்துலயே அதிகமாவே இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சிருச்சு. எதுக்கு தேவையில்லாம செகண்ட் ஹாஃப்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல டொவினோ தாமஸோட பேக் ஸ்டோரி, வில்லனோட பேக் ஸ்டோரின்னு எப்படா முடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் படம் சூப்பராகவே என்கேஜாவே இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச சீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல கார் சேசிங் ஒரு சீன்ஸ் வச்சிருப்பாங்க. சூப்பராகவே இருக்குங்க அந்த கார் சேசிங். இந்த டேரக்டர் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா இருந்திருப்பாரு போல. நிறைய டிராயிங் டீகோடிங்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. மொத்தத்தில் எதற்கும் துணிந்தவன் மாதிரி தான் அந்த படம். கமர்ஷியல் ஃபிலிம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம். குட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லலாம். தேவையில்லாத செகண்ட் ஹாஃப்னு தான் சொல்லணும். த்ரில்லர் ஃபேன்ஸ் மறக்காம பார்க்கலாம். தியேட்டர்ல பார்க்காதவங்க ஓடிடில போய் பாருங்க. அதுதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தவங்க படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.